உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா தளபதி ஆண் சிங்கத்தோட தொண்டர் பெண் சிங்கம் ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சிருக்கு. அதை பத்தி தான் நாம் இந்த காணொலியில பேச போறோம். பேப்பர்ல அந்த பெண் சிங்கத்தோட அசிங்கமான வேலையை அது பேப்பர்ல வந்திருக்குதுங்க. இதுல என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆபாச வலையில் வீழ்த்தி அரசு அதிகாரி உள்பட பலரிடம் தாவேகா சிங்கம், பெண் நிர்வாகி உல்லாசம். வீடியோ எடுத்து பல லட்சம் கேட்டு மிரட்டியதால் கைது ஆனதுக்கு அப்புறம் அவங்களே ஒத்துக்கினாங்க. ஆமாங்க, இன்னாரை ஏமாத்தி தான் நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு ஒத்துக்கினாங்க. இந்த பெண் சிங்கம் எங்க வசிச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட குகை திண்டுக்கல் அருகே சின்ன ஐயங்குளத்தை சேர்ந்தவர் ரீட்டா. இவருக்கு வயது 48. தமிழக வெற்றி கழக உறுப்பினராக இவர் அக்கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்துள்ளார். இவர் திண்டுக்கலை சேர்ந்த 57 வயது அரசு பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் தகாத உறவில் இருந்ததாகவும் இவரும் அடிக்கடி தனிமையை சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. உல்லாசமாக இருந்ததை வீடியோ பதிவு செய்து ரீட்டா அரசு பொறியாளரிடம் அதை காட்டி அடிக்கடி பணம் பறித்துள்ளார். மேலும் லட்சக்கணக்கில் பணம் கேட்டதாகவும், தராவிட்டால் அந்தரங்க வீடியோவை குடும்பத்தினருக்கு அனுப்பி விடுவேன் என அரசு பொறியாளரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. தாவேகா பெண் சிங்கம் அசிங்கமான வேலையை செஞ்சிருக்குது. ஏன்னா இதுதான் உங்க கட்சியோட நிலைமையாடா, கோமாளிகளா என்னங்கடா? அதாவது இதை நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன் பேசுறேன் தெரியுமா? இந்த தாவேகா தொண்டர் இருக்கிறானுங்கள, தொண்டர் அணிலுங்க, நாம் தமிழர் கட்சி பெண்கள் மீது தேவையில்லாத ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறது, கொச்சியா பேசுறது. ஏண்டா உங்க கட்சியில் இருக்கிற பெண்ஸுங்க என்ன அசிங்கம் பண்ணிடுது பத்தியா, கோமாளிங்களா? இவனுங்க ஒரு கதை விடுவானுங்க, பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, எங்க தளபதி எங்க அண்ணன் விஜய் வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறானுங்க. ஆட கோமாளிகளா, உங்க பெண் சிங்கத்துக்கிட்ட இருந்து தாண்டா இந்த தமிழ்நாட்டு ஆண்களை காப்பாற்றணும் போலையே. ஆட பாவீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போராடுற நிலைமை போய் ஆண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போராடுற நிலைமை கொண்டாந்து விட்டுட்டீங்களாடா, அசிங்கம் முடிச்ச சிங்கங்களா. இந்த பெண் சிங்கத்தோட பேர் என்ன கேட்டீங்கன்னா ரீட்டா. ரீட்டான்னு எல்லாம் மயங்கிட்டாங்க போல. அது பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். நீ போய் ஆசை வார்த்தைகளை சொல்லி ஆண்களை மயக்கிட்ட, சரி போ, பெரியார் கொள்கையை எடுத்தாவே இதுதான் கெதி, இதுக்குத்தான் நாம பாடுபடுறோம். டாய் பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லாதன்னு இப்ப இந்த விளைவு எங்க நிக்குதே, உன்னோட தாவேகா பெண் சிங்கம் அசிங்கமா நிக்குதே. இந்த பெண் சிங்கத்தோட கர்ஜனை தமிழ்நாடு ஃபுல்லா நாத்தமா நாறுதான். தாவேகா பெண் சிங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, ஆசை வார்த்தைகளை காட்டி ஆண்களை மயக்கிடுச்சு. சரி ஓகே, பல்லான வேலையை பண்ணி தொலைச்சிட்டீங்க, கருமாந்திரம். அதை வீடியோ எடுக்குதுங்க. இந்த பெண்ணு அந்தரங்க வேலைய வீடியோவை எடுத்து ஆண்களை மிரட்டி இருக்குதுன்னா, இந்த பெண் சிங்கத்துக்கு எவ்வளவு தைரியம். அட பாவிங்களா, பாவையாயோ. அந்த மனுஷங்க என்ன நினைச்சிருப்பாடுங்க, நம்பியே அந்த பொண்ணு பழகுதேன்னு நினைச்சிருப்பான். அவன் மேலேயும் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில பழகுறாங்க. அதை ஆன் பண்ணனா இவனுக்கு திமிரு மயிறு, இவனெல்லாம் நிக்க வச்சு சுடுண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா என்னங்கடா கட்சி நடத்துறீங்க? இதுல அந்த ஏக்கா பெண் சிங்கம் ரீட்டாவோட புகைப்படத்தை போட்டிருந்தா பரவாயில்ல, தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அட்டையவே போட்டுருக்காங்க. கட்சியில பல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்களா இந்த பெண் சிங்கம். இப்ப இந்த மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்கடா வச்சுக்குவீங்க? ஏண்டா இப்போ மற்ற கட்சியை நம்ம குறை சொல்றோம், கருத்திலா குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்காவே, அது பிரச்சனை இல்லை. கருத்திலா மோதிக்கலாம், சண்டை செஞ்சுக்கலாம், அது ஆரோக்கியமா இருக்கும் அந்த சண்டை. ஆனா நீங்க தனி மனிதர் தாக்குதலை தூக்குறீங்க பாத்தீங்களா? இந்த ராமசாமி குரூப் என்ன பண்ணுதோ அந்த கருமாந்தரத்தையே இந்த தாவேகா குரூப்பும் பண்ணுது.
இப்ப இதனால தான் நாங்க இந்த விஷயத்த பேசுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது வந்து நாங்களா எடுத்து பேசுறது இல்ல. தமிழ்நாடே அந்த பெண் சிங்கத்தோட கர்ஜனை நாறின்னு இருக்குது. புரியுதா? அதனால இத எடுத்து பேசுறோம். இதுதான் என்ன சொல்ல வரோம்னா, எப்பயுமே தனி மனிதர் தாக்குதல கையில எடுக்கக்கூடாது. அரசியல் கருத்து இதெல்லாம் தாக்கல் பண்ணுங்க. அது தப்பு இல்ல. இப்ப உங்கள எங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்குது இந்த பெண் சிங்கம்? எங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்குது? இப்ப இது என்ன பண்ணியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத்தோட நின்றுருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த அக்கா என்ன வேலை பார்த்துருக்கோம்? இந்த ரீட்டா பல பெண்களை இப்படித்தானே ஏமாத்திருக்கோம். வேற இந்த மாதிரி செயலை நான் செஞ்சிருக்கிறேன், நிறைய வருமானம் வருது, நீங்களும் செய்யுங்கன்னு கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏமாத்தோம். இப்ப இந்த மாதிரி கேவலமான வேலை செய்றீங்கள நீங்க கட்சியில சேர்த்திருக்கிறீங்கன்னா, அப்போ உங்க கட்சி இவ்வளவு கேவலமான கட்சியா இருக்கும். இதுதான் தலைவனுக்கு தொண்டை என்ன பண்றான், ஏது பண்றான் எல்லாம் தெரியணும். அதுக்குதான் தொண்டர்களோட இணக்கமா இருக்கணும். இல்ல ஒரு பயம் இருக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அது நம்மளோட கட்சிக்கு கெட்ட பேரு. இதுக்கு மேல தப்பு பண்ணிருக்கிறான் மண்டல. ஆனா வந்து நீ ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த கட்சியோட பேரை களங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வரணும். ஏன் வரல? நீ தூக்கி பிடிச்ச கொள்கை தலைவர் ராமசாமி கத்து கொடுத்த பாடம். அவரையே கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. செய்யலாம் செய்யலாம், தாராளமா செய்யலாம். அப்புறம் நம்ம கட்சி தலைவர் எப்படி? அப்புறம் அந்த கட்சி தலைவர் எவ்வளியோ தொண்டர் தொண்டகி, அதாவது இவங்க பாசல சொன்னா நண்பா நண்பிகள், அப்புறம் எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க. ஏப்பா இந்த ஒரு பொண்ணை வச்சு ஒட்டுமொத்த கட்சியுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பெண்களை எவ்வளவு அவதூறா இவனுங்க பேசியிருக்கிறானுங்க. ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறானுங்க. ஏண்டா நீங்களா வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, நாட்டு மக்கள் நல்லது பண்ணிடுவீங்க, இதை இந்த மக்கள் நம்பணும். இந்த மாதிரி விஷயம் தான்டா உங்களால அழிக்கும். இதுக்கு தான் தலையாட நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். டே இந்த ராமசாமி தூக்கி வைக்காதீங்கடா வைக்காதீங்கடா, இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த நாடு நாசமா போயிடும். இந்த மாதிரி பெண்ஸுங்க நிறைய உற்பத்தி ஆகும்டா. ஏற்கனவே ஒரு லூலு குரூப் ஒன்று இருக்குது. அது இந்த ராமசாமியை முன்னிறுத்தி தான் எல்லா வேலையும் செய்யுது. கேட்டா பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம். இதுதான் இதுதான் தாவே கூட இந்த பெண் சிங்கத்தோட பெண் சுதந்திரம். இதுதான். இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். ஒரு பெண்ணை கூச்சப்பட்டுக்குவாங்க. இப்ப ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா கூட அதை நம்ம போய் புகார் கொடுக்கணும்னா நம்ம முகம் வெளியே தெரிஞ்சிடும், நம்ம பேர் கெட்டு போயிருந்து சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் உயிரை மாற்றிக்குவாங்க. ஆனா நாம இந்த கண்ட மேனிக்கு இருக்கிறமே அந்த வீடியோவை எடுத்து ஒரு ஆண்களை மிரட்டுறாங்கன்னா அந்த பெண்களோட புத்தி எப்படி இருக்கும்? அது தேர்ந்தெடுத்த கட்சி பார்த்தீங்களா, தாவேக்கா. அந்த கட்சி விளங்குமா, உருப்பிடுமா? இல்லை இந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பாவம் இல்லை, இது ஏதாவது வேலை பண்ணி விட்டா? இப்ப இந்த நாய் என்ன பண்ணும்? கண்டிப்பா இது ஒன்னோட நிக்காது. இது ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்கும். அந்த கூட்டத்துல போய் ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்கும். நம்ம பெரியாரையே தூக்கி பிடிச்சிருக்கிறோம். பெரியார் சொன்ன பெண் விடுதலை இதுதான், நான் பண்றதுதான் பெண் விடுதலை, அதுல வந்து ஐக்கியமாகுங்க. நாம ஒரு பிரம்மாண்ட குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், லூலு குரூப் மாரி. நம்ம லூலு 2.0 ஒரு புது வருஷனை வச்சு நம்ம கட்சிக்குள்ள செயல்படுத்துவோம், நீங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பண்ணாலும் பண்ணும். எதை அசிங்கம் அவமானம் இது வெளியில தெரியக்கூடாதுன்னு ஒரு பெண் நினைப்பாங்களோ அதையே வீடியோவை எடுத்து காசு பார்த்துனுங்கிற இந்த அக்காவோட இந்த பெண் சிங்கத்தோட இருந்தவரோட வீடியோவை எடுத்து அதை காட்டி நீ மிரட்டி 30,000 ஓவா கேட்டுருக்கிற. 30,000 ஓவா. என்ன கொடுமை இது? தாவக்கோட மான மரியாதையே வாங்குறீங்களாடா டேய், என்னங்கடா இதுதான். தலைவன் எவ்வளியோ நண்பிகளும் அவ்வளி அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்களையும் நான் சொல்லலை. இந்த மாதிரி பெண்களெல்லாம் அந்த கட்சிக்கு வராங்கன்னா அந்த கட்சி என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். என்னடா கட்சி நடத்துறீங்க, இதில் வேற விளக்கமா போட்டு வச்சுக்கிறாங்க. அட கோமாளிகளா.